பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இன்னைக்கு பத்திரிகையாளர்களுடைய மொபைல் போன்களை பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக வழக்கு விசாரணை கொடுத்து நீதிபதி பல கேள்விகளை சரமாரியா அரசு நம்பி கேட்டிருக்காரு. இந்த எஃப்ஐஆரை பதிவிட்டவங்களை ஏன் இது வரைக்கும் விசாரிக்கல, பத்திரிகையாளரை மட்டும் ஏன் இவ்வளவு துன்புறுத்த மாதிரி விசாரிக்கிறீங்க, ஏன் மொபைல் போனை பறிமுதல் பண்ணியிருக்கிறீங்க, மொபைல் போனெல்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறாரு. இந்த வழக்கை பார்த்தீங்களா? இல்லை, இப்போ ஒரு நீதிமன்ற தீர்ப்பு அது யாராக இருந்தாலும் ஒபே பண்ணி ஆகணும். பொதுவாக அந்த தீர்ப்புக்கு முன்னாடி நாங்கள் உங்களுக்காக குரல் கொடுத்தோம். பொதுவாக நான் தான் முதல்ல அதுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணது கட்சி சார்பில். எந்த விதத்தில் ஃபோனை சீஸ் பண்ணலாம் நீங்கள், அது தப்பு. ஏன்னா ஃபோன்ன்றது ஒரு ப்ரைவேசி. அப்போ உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஊடகங்கள் அவங்க ஃபோனாக இருந்தால் திருப்பி கொடுத்துருவீங்க. இப்போ எதிர்ப்பாக இருக்கிற ஊடகம் அப்படின்னாக்கா அவங்க ஃபோனில் எடுத்து பார்த்து என்னென்ன இருக்குது பர்சனலாக எல்லா விஷயங்கள் அதை வச்சு மிரட்டுறது. பார் உன் விஷயம் இங்கே இருக்குது ஃபோனில், நீ வாயை மூடி நில்லைன்னா இந்த விஷயம்லாம் வெளியில் வரும் அப்படின்னு மிரட்டுறதுக்கு ஒரு ஆயுதமாக அதை பயன்படுத்துகிறாங்க. அது நீதிமன்றம் கரெக்டான ஒரு சம்மட்டி அடிச்சது. எதுக்கு நான் சொல்கிறேன், அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் யார் கான்ஸ்டியூட் பண்ணது? நீதிமன்றம் கான்ஸ்டியூட் பண்ணுச்சு. அது அமைச்சது நீதிமன்றம். அப்போ உண்மையிலே பார்க்க போனால் நீதிமன்றம் இவ்வளோ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை விமர்சனம் பண்ணுதுன்னா அப்போ அந்த நீதிமன்றம் அமைக்கப்பட்ட அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு ஒரு ஆலோசனை சொல்ற விதமோ அவங்க நிர்பந்தப்படுத்துறதும் யார் அப்படின்னு பார்த்தா யார் இருப்பா பின்னாடி? இந்த அரசாங்கம் தான் இருக்கும். இப்போ பாரு, இப்போ வெளிப்படையாக இப்போ யார் மாட்டினா? இப்போ இன்னைக்கு யார் மாட்டினா? இன்னைக்கு உள்துறை அமைச்சராக ஸ்டாலின் கோர்ட்டில் ஏறி பதில் சொல்றாரா? நான் கேட்குறேன், இன்னைக்கு எந்த கவர்மெண்ட் சார்பில் கோர்ட்டில் பதில் சொல்லுவாங்க? ஆக்சுவலி யார் பலிகடாகிறது? ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தானே பலிகடாகிறது இன்னைக்கு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமே ஒரு நிர்பந்தப்படுத்தி இப்படி பண்ணும்போது எப்படிப்பட்ட ஒரு நிலைமை காவல்துறைக்கு இன்றைக்கு இருக்கிறது. பாவம், நான் எஸ்ஐடி நான் கூட சொல்ல, அவங்க ஒரு அரசு உயர் மட்டத்தில் பதவியில் இருக்கின்றதுனால அவங்க நிர்பந்தப்படுத்தினால இன்னைக்கு கோர்ட்டில் மாட்டின்னு இன்னைக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நான் எதுக்கு ஃபேமிலி டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறது நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. எதுக்கு அவங்க ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கேட்டா, உனக்கு அப்பா இருக்காரா, அம்மா இருக்காரா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, எத்தனை பொண்டாட்டி நீ வச்சிருக்க, உனக்கு எவ்வளோ வருத்தப்பட்டு சொல்றாங்க. அது உனக்கு மச்சின்சிலாம் இருக்காங்களான்னு, மச்சின்சினா ஒய்ஃபுடைய சிஸ்டர்ஸ் அவங்கள, இதெல்லாம் கேள்வி. இதெல்லாம் எவ்வளோ ஒரு அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது. பத்திரிகை ஒரு ஜனநாயகத்தில் ஒரு 4வது தூணா இருக்கின்ற ஒரு பத்திரிகை இதை விட யார் கேவலப்படுத்த முடியும்? இதுக்கு யார் பின்னணியில் இருக்கா, யார் தூண்டுகோல இருக்கா, யார் இந்த அம்பை எய்துது அப்படிதான் ஒரு விடைன்னு பார்த்தா அரசாங்கம் தான் சொல்ல முடியும். இல்லைன்னா அவ்வளோ தூரம் அவங்க பண்ண முடியாது. கட்சியில் மாட்டின்னு முடிக்கிறது யாரு? ஆஃபீஸர்ஸ் தான் மாட்டின்னு முடிக்கிறாங்க. அதான் பல தடவை சொல்கிறேன், ஆஃபீஸர் தயவுசெய்து ஒபே பண்ணாதீங்க. இல்லைன்னா லீவ் போட்டு போகலாம். நீங்கள் ஐயோ உங்ககிட்ட வேலை செய்யறது தேவையில்லை, இவங்ககிட்ட வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி, ஆனால் செஞ்சு மாட்டிக்கிறீங்க. நீங்கள் ஒரு உயர் போலீஸ் ஆஃபீஸரு அவங்களுக்கு பாரு, இன்னைக்கு டிஎன்பிசியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு அவங்க ஒரு உயிருக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னா, டிஜிபி யாரு? டிஜிபின்னா சென்ட்ரல் ஹோம் செக்ரட்டரி அவரு இல்லை? அவர் இவர் நம்ம அமெரிக்க அதிபருடைய செக்ரட்டரி அவர் மறுத்தா ஆமாங்கன்றதுக்கு நம்ம, ஏன்னா ஒரு தேர்ட் பர்சன் அவர். டிஜிபி யார் இமீடியட் ரெஸ்பாண்டிங் பண்ணுறது? ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி அவருக்கு ஹோம் செக்ரட்டரி, ஹோம் மினிஸ்டர். அப்படி ஹோம் செக்ரட்டரி என்ன சொல்கிறாங்களோ, ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவர் கேட்பார். அவர் இல்லை ஆமாங்க உண்மைதாங்க அப்படின்னு சொன்னார்னா அவர் டிஜிபியா நீடிக்க முடியுமா? தயவுசெய்து கேட்டு பாருங்க. டிஜிபியா நீடிக்க முடியுமா? நீடிக்க முடியாது. அடுத்த 24 ஹவர்ஸ்லேயே அவர் பார்த்தா அந்த போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் போவார். இல்லைன்னா பார்த்தா வேறு ஏதாவது ஒரு கோர்ஸுக்கு, வேறு ஏதாவது ஒரு டம்மி போஸ்ட்டுக்கு மாற்றிடுவாங்க. ஆனால் அதிகாரத்தில் இருக்கவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அவங்க. ஆனால் உண்மை நிலவரம் என்ன? அவங்க ஒரு ஏடிஜிபி சொன்னது நாட்டுக்கே தெரியுது. அவங்களுக்கே பாதுகாப்பு, ஒரு காவல்துறை உயரதிகாரிக்கே ஒரு உயிருக்கு ஒரு அச்சுறுத்தல், ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா இதை விட பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் ஒழுங்கு கிட்டு ஒரு அதிகாரிகள் ஒரு பணி செய்ய முடியாமல் ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் இந்த கவர்னர் சும்மா இருக்கிறாரு. உண்மையிலே பார்த்தா 356
கண்டிப்பாக இம்போஸ் பண்ணணும். 356 பொறுத்தவரை இந்த ஆட்சி மேலே இம்போஸ் பண்ணணும். அதுக்குண்ட எல்லா கிரவுண்டும் இருக்கு. என்ன இல்லை சொல்லுங்க? சட்ட ஒழுங்கு பாதிப்பு இருக்கு, கஞ்சா பாதிப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அளவுலையும் பார்த்தீங்கன்னா வந்து அயோக்கியத்தனத்து வந்து அராஜகத்து அட்டுழித்து அநியாயத்தில் இருக்கு. ஒரு காவல்துறைக்கு வந்து உயர்மட்ட காவல்துறைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. அப்ப யார் இங்க பணியாற்றுவாங்க? அந்த சூழ்நிலை இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா வந்து 356க்கு உகந்த ஒரு மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு. அது ஏன் கவர்னர் செய்ய மாட்டேன்ற கவர்னர் குறை சொல்றாரு ஒழிய கவர்னர் அவருடைய அதிகாரத்தை வந்து பயன்படுத்தணும்.